ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி காலையில் நான் எதுவுமே சமைக்கலை. மதியம் சமைச்சிக்கலான்ட்டு வேலைக்கு போயிட்டு நான் வந்துட்டேன். வரும்போது என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு வந்தேன். சரி, மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, மீன் செய்யலான்னு சொல்லிட்டு மீன் கடைக்கு போனோம். அங்கே ஒரு மீனே இல்லை, வெறும் சாலை மீனும் நவர மீனும் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கவலை மீனில் ஒரு 100 ரூபாய்க்கும் நவர மீனில் ஒரு 100 ரூபாய்க்கும் தூக்கிட்டு வந்துட்டேன். வாங்க மீனை பார்க்கலாம். இதுதான் பாருங்க, இதுதான் 100 ரூபாய்க்கு, சாலை மீன் 100 ரூபாய்க்கும் நவர மீன் 100 ரூபாய்க்கும் வாங்கிட்டு வந்தேன். இதை எது வறுக்கலாம் எது குழம்பு வைக்கலான்னு தெரியல. ஸோ இதை தான் எப்போயுமே குழம்பு வைப்பேன். அதனால் இதை குழம்பு வச்சுட்டு இதை வறுக்கலான் இருக்கேன். வாங்க இப்போ மீன் குழம்பு ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுட்டேன், தக்காளி நறுக்கி வச்சுட்டேன், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை. தக்காளி நான் எப்பவுமே அரைச்சி தான் போடுவேன். கரண்ட் இல்லாத காரணத்தால் தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி நானே நறுக்கி வச்சுட்டேன். இப்போ ரசத்துக்கும் புளி கரைச்சி வச்சுட்டேன், மீன் குழம்புக்கும் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சமைச்சு முடிச்சிட்டோம். இப்போ சாதம் போட்டுக்கலாமா? சுட சுட ஒயிட் ரைஸ். அடுத்தது மீன் வச்சுக்கலாம். ரசம். இப்போ குழம்பு ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட சமையல் இதுதான். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.